ஜெய் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிக்க போகிறோம். சுந்தரகாண்டம் பாராயணம். சுந்தரகாண்டம் கதைகளை இந்த 7 நாட்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த புதன்கிழமை வரைக்கும் 7 நாட்கள் தொடர்ந்து கேட்டுட்டு 8வது நாளான அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரோட 108 சதநாமாவளி கேட்டு நம்ம இந்த பாராயணத்தை முடிக்க போகிறோம். இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. என்னென்னா, இந்த பாராயணம் ஆரம்பிக்கிற இந்த நாள் அனுமன் ஜெயந்தி. இங்கே நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் இன்றைக்கி தான் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. நம்ம படிக்கலான்னு இந்த நாளை முடிவு செய்யும்போது எனக்கு சத்தியமாக தெரியாது. இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறோம், இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி வருது இங்கே அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் மார்கழி மாதம் அமாவாசையில் தான் வரும், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இங்கே இன்றைக்கி தான் அனுமன் ஜெயந்தி. இங்கே ஷீரடியிலையும் இன்றைக்கி தான் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. எப்படிப்பட்ட அற்புதமான நாளை நம்மளோட சத்குரு அமைச்சு கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியாது, எனக்கு உண்மையாகவே தெரியாது. இன்றைக்கி தான் அனுமன் ஜெயந்தின்னு நான் பிளான் பண்ணிலாம் ஆரம்பிக்கலை. நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதான் உண்மையும் கூட. அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். சுந்தரகாண்டம் படிப்பதனால எவ்வளவோ நன்மைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த நன்மைகளை நம்ம அனுபவிக்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட குடும்பத்தில் நடக்க போகுது. இந்த சுந்தரகாண்டம் பாராயணத்தில் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேளுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கேட்க வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு ஒவ்வொரு பதிவுகளாக வர ஆரம்பிச்சிடும். 7 நாட்கள் தொடர்ந்து இந்த பாராயணம் நடக்கும். காலையில் 10 மணிக்கு இந்த பதிவு வந்த உடனே உங்களால் கேட்க முடியலனாலும் பரவாயில்ல, இரவு தூங்குவதற்கு முன் ஏதாவது ஒரு நேரத்தில் இதை கேட்டு முடிச்சிருங்க. கொஞ்சம் நேரத்தை மட்டும் செலவு பண்ணுங்கள். நேரத்தை செலவு செய்கிறது தான் பக்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சாதனையே. நேரத்தை தான் இன்றைக்கி யாராலையும் செலவு செய்ய முடியல. அப்படிப்பட்ட இந்த நேரத்தை நம்ம தான் ஒதுக்கி ஆகணும். ஒதுக்கி இந்த பாராயணத்தில் கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். சரி, வாங்க இப்போ நம்ம சுந்தரகாண்டம் கதைகளை கேட்க ஆரம்பிக்கலாம். ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட சீதையை கண்டுபிடிப்பதற்காக ராமன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் உதவி செய்கிறாங்க, வானரங்கள் எல்லாரும் உதவி செய்கிறாங்க. எல்லாரும் எல்லா பக்கமும் தேடுறாங்க. அப்படி தேடியும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. திக்கு திசை தெரியாமல் ராமன் இருக்கார். இப்படி இருக்கும்போது தான் தெற்கு பக்கம் போவதற்கு யாரை அனுப்பலாம் அப்படின்னு அங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பமே நிலவுது. ஏன்னா தெற்கு பக்கம் போகணுன்னா கடல் தாண்டி போகணும். யாரை அனுப்புறது? அப்பேற்பட்ட காரியத்தை யார் செய்வா? யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை யாரால் செய்ய முடியும்? அது அனுமனால் தான் முடியும், ஆஞ்சநேயரால் தான் முடியும்னு சுக்ரீவன் உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதிலிருந்து தான் சுந்தரகாண்டம் ஆரம்பிக்குது. பிறரால் முடியாததான இந்த காரியத்தை செய்ய விரும்பிய ஆஞ்சநேயர் என்ன செய்கிறாரு? கழுத்து தலையை நிமிர்த்தி நின்று பசுக்கூட்டத்தில் விளங்கும், இந்த பசுக்கள்லாம் இருக்கும் பாருங்கள் கூட்டம், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு காளையை போல திகழ்கிறார். ஒரே பசுமாடுகளாக நிற்கும் போது அங்கே ஒரே ஒரு காளை மட்டும் இருந்தால் அது எப்படி இருக்கும்? கம்பீரமாக அந்த மாதிரி காளை மாதிரி நின்றுட்டு இருக்காரு. வைடூரிய வர்ணமுடைய தூய தண்ணீரின் அலைவரிசை போல் அழகாக விளங்கும் இளம் புற்கள் நிறைந்த மகேந்திர மலையின் மேற்புறங்களில் சுகமாக உலாவினார். புத்திமானான அவர் தன்னுடைய பேர் உருவத்தால் பறவைகளை பயமுறுத்த செய்து மார்பால் மரங்களை முறித்து தள்ளி ஏராளமான விலங்குகளை மாய்த்து முழு பலத்தை பிரயோகிக்கும் ஒரு சிங்கத்தை மாதிரி காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மகேந்திரன், சூரியன், வாயு, பிரம்மாவுக்கும் மற்றுமுள்ள பூதகணங்களுக்கும் கைகூப்பி அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்படுவதில் மனதை செலுத்தினார். கிளம்புறதுக்கு தயாராயிட்டார். கிழக்கு நோக்கி நின்று தன் தந்தையுமான வாயு பகவானுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தென் திசை நோக்கி புறப்படுவதற்காக தன்னை வளர்த்து கொண்டார். அப்படியே வளர்ந்து போகிறாரு. பிரம்மாண்டமான ஒரு உருவம் எடுக்கிறாரு. அங்கே இருக்கிற மற்ற வானரங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது ஸ்ரீராமனுக்கு சேமம் வளர வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக பெருங்கடலை தாண்ட நிச்சயித்து பருவக்காலங்களில் பொங்கும் சமுத்திரம் போல் வளர்ந்தார். சமுத்திரத்தை மாதிரி வளர்ந்து நிற்கிறாரு. கடல் மாதிரி பொங்கி வளர்ந்து நிற்கிறாரு. அளவிட முடியாதபடி சரீரத்தை, அதாவது அளவிட முடியாத அளவுக்கு பெரிய உருவத்தை எடுத்துட்டார். எடுத்துக்கொண்ட அவர்
சமுத்திரத்தை தாண்ட விரும்பி அதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளும் விதமாக என்ன செய்கிறார்னா, கைகளாலும் கால்களாலும் அந்த மலையை அழுத்துறாரு. ஆஞ்சநேயரால் அழுத்தப்பட்ட அந்த மலையும் சிறிது நேரம் நடுங்கி போகுது. மலையே குலுங்குது. அந்த குலுங்கல்ல அந்த அசைவினால் அந்த மலையில் இருந்த மரங்களில் பூத்திருந்த மலர்கள் எல்லாம் உதிர்ந்தன. அப்படி மரங்களிலிருந்து எல்லா பக்கங்களிலும் உதிர்ந்த நறுமணமுள்ள மலர்களால் மூடப்பட்ட அந்த பர்வதம் மலர் குவியல் போல் ஆயிற்று. தலை சிறந்த வீரரான அவரால் அமுத்தப்பட்ட அந்த பர்வதம் மத நீரை பெருகிவிடும் யானை போல நீர் தாரகைகளை பெருகிற்று. பலம் பொருந்திய அவரால் பீடிக்கப்பட்ட அந்த மலை பொன்னிறம், கருமை, மை போன்ற வெள்ளி ரேகைகளை வெளிப்படுத்தியது. அக்னியின் 7 நாக்குகளில் நடுவிலுள்ள சுலோகிதா எனும் நாக்கு கொழுந்துவிட்டு எரியும் போது வரிசையாக புகை வெளிப்படுவதைப் போல அம்மலையிலிருந்து மனோசிலை, அதாவது ஒரு வகை பாஷணம் எனும் தாதுக்களோடு கூடிய பாறைகள் சரிந்து விழுந்தன. அனுமனால் பீடிக்கப்பட்ட மலையினால் எல்லா பக்கங்களிலும் இருந்த குகைகளில் வசித்த அனைத்து பிராணிகளும் பீடிக்கப்பட்டு அவலமான குரலில் ஓலமிட்டன. மலைகள் பீடிக்கப்பட்டதால் உண்டான அந்த பேரொளி மண்ணிலும் திசைகளிலும் தோட்டங்களிலும் நிரம்பியது. அங்கிருந்த பெரிய சர்ப்பங்கள், அதாவது பெரிய பாம்புகள், விஷ்ணு பாதம் போன்ற ரேகைகள் விளங்கிய பெரிய படங்களை எடுத்து கடுமையான விஷத்தை கக்கிக்கொண்டு பற்களால் பாறைகளை கடித்தன. அப்போது கோபம் கொண்ட சர்ப்பங்களால் விஷத்தோடு கடிக்கப்பட்ட பெரும் பாறைகள் ஆயிரக்கணக்கான துண்டுகளாக சடசட என்று பயங்கரமாக ஒலி எழுப்பிக் கொண்டு சிதறி போயின. அது மட்டுமல்லாமல் அந்த பாம்புலேருந்து அந்த விஷ அக்னியால் அந்த பாறைகள்லாம் எரிக்க பெற்றன. அந்த பாறைகள்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிந்து பிரகாசிக்க தொடங்கியது. அந்த பர்வதத்தில் முளைத்திருந்த பச்சிலைகள் பாம்புகளின் விஷத்தை முறிக்க கூடியவையாயினும் அப்போது விஷத்தை அடக்க சக்தியற்றவையாய் இருந்தன. கக்கப்பட்ட விஷம் அவ்வளவு அதிகமான அளவிலும் கொடுமையாக இருந்தது. மலையிலிருந்த தவசிகள் இந்த மலை பூதங்களால் பிளக்கப்படுகிறது, மலையிலிருந்த தவசிகள் இந்த மலை பூதங்களால் பிளக்கப்படுகிறது என்று நினைத்து பயமடைந்தார்கள். மேலும் வித்யாதரர்கள் பானசாலையிலிருந்த தங்கமயமான பான பத்திரங்களையும் விலைமதிக்க முடியாத பாத்திரங்களையும் தங்க குடங்களையும் நாக்கால் நக்கி சாப்பிடக்கூடியவைகளையும் உயர்வகை உண்டிகளையும் பல்வகையான பிற உணவுகளையும் காளை தோல் கேடயங்களையும் தங்கப்பிடியுள்ள கத்திகளையும் விட்டுவிட்டு மதுபானம் அருந்தியதால் வெண்தாமரை போன்ற கண்கள் செந்தாமரையைப் போல் சிவந்தும் சிவந்த மலர்களாலும் சிறந்த சந்தனங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மயங்கியும் மனைவிகளோடு ஆகாயம் நோக்கி கிளம்பி போனார்கள். ஆகாயத்தில் பெண்மணிகள் மாலைகள், சிலம்புகள், தோல் வளைகள், கை வளையல்கள் ஆகியவற்றை தரித்து கொண்டு ஆச்சரியத்தால் புன்னகை செய்து கொண்டு தத்தம் கணவர்களுடன் அந்த மலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். வித்யாதரர்களும் மாமுனிவர்களும் மாயாஜால வித்தைகளை காண்பித்து கொண்டு ஆகாயத்தில் இருந்தவாறே மலையின் மீது குதூகலத்துடன் பார்வையை செலுத்தினார்கள். அப்போது ஆத்மானுபவம் பெற்ற ரிஷிகளும் சாரணர்களும் சித்தர்களும் நிர்மலமான ஆகாயத்தில் இருந்து கொண்டு பின்வருமாறு பேசியதை கேட்டார்கள். மலையை போன்றவரும் வேகம் உடையவரும் வாயுகுமாரனான இந்த அனுமான் பெரிய மீன்களுக்கு இருப்பிடமான கடலை கடக்க விரும்புகிறார். ஸ்ரீராமனுக்காகவும் வானரர்களுக்காகவும் செய்வதற்கு சாத்தியமில்லாத இந்த செயலை செய்ய விரும்பி அடைய முடியாத கடலின் அக்கரையை அடைய விரும்புகிறார். இவ்வாறு அந்த மகாத்மாக்கள் பேசியதை கேட்ட வித்யாதரர்கள் நிகரற்றவரும் வானரங்களுள் காளை போன்றவருமான அவர் பர்வதத்தில் நிற்பதை பார்த்தார்கள். மலை போன்ற அவர், அதாவது அனுமான், ரோமங்களை சிலிர்த்து கொண்டார். சிறிது அசைந்து கொடுத்தார். மிகப்பெரிய மேகத்தின் சப்தம் போல் மிகப்பெரிய நாதம் செய்தார். மிகப்பெரியதாக ஒரு சப்தம் செய்தார். மேலே கிளம்ப செல்ல விரும்பியவராய் ரோமங்கள் அடர்ந்ததும் வட்ட சுருளாக சுருண்டதுமான தன்னுடைய வாளை கருடன் மலைப்பாம்பை பற்றி அடிப்பது போல் சுழற்றி அடித்தார். மிக்க வேகத்தை அடைந்த அவருடைய
பின்புறம் நீண்டிருந்த வால் கருடனால் கவர்ந்து செல்லப்படும் பாம்பு போல் காணப்பட்டது. பெரிய தாழ்பால் போன்ற தன் இரு கைகளையும் மலையில் ஊன்றிக் கொண்டு மூச்சை பிடித்து இருத்தி இடுப்பை சுருக்கி கால்களையும் மடக்கி கொண்டார். வீரியம் உடையவருமாகிய ஸ்ரீமானுமாகிய அவர் கைகளையும் கழுத்தையும் சுருக்கி கொண்டு தேஜஸ், ஆற்றல், வீரியம் ஆகியவற்றை வளர்த்து கொண்டார். மேல் நோக்கி ஆகாயத்தில் பார்வையை செலுத்தி செல்ல வேண்டிய பாதையை தன்னுடைய கண்களுக்கு எட்டிய தூரம் வரை உற்று பார்த்தார். இருதயத்தில் பிராணனை நிலைப்படுத்தி கொண்டார். வானரங்களில் யானை போன்ற அவர் உயிரை கிளம்ப விரும்பியவராய் கால்களை கீழே நன்றாக பதித்து தன்னுடைய காதுகளை சுருக்கி கொண்டார். அனுமான் வானரங்களை பார்த்து பின் வருமாறு கூறினார். ஸ்ரீராமனால் விடப்பட்ட வாயுவின் வேகமும் ஆற்றலும் உடைய பானம் போல், அதாவது ஒரு அம்பை மாதிரி, அதுவும் எப்படிப்பட்ட அம்பு, ஸ்ரீராமனால் விடப்பட்ட அம்பை போல ராவணனால் பரிபாலிக்கப்படும் இலங்கைக்கு செல்ல போகிறேன். இலங்கையில் ஜனனகுமாரியை பார்க்காவிட்டால் இதே வேகத்துடன் தேவலோகம் செல்வேன். நான் இப்போ இலங்கைக்கு போக போகிறேன். எப்படின்னா ஸ்ரீராமனால் விடப்பட்ட அம்பை மாதிரி இந்த மேகத்தை கிழிச்சிக்கிட்டு காற்றுல போக போகிறேன். எங்கே போக போகிறேன்? ராவணன் இருக்கிற இடத்துக்கு, இலங்கைக்கு போக போகிறேன். அங்கே நான் சீதாதேவியை பார்க்கல அப்படின்னா நான் திரும்பி வரமாட்டேன், தேவலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவலோகத்திலையும் சீதையை காணாவிட்டால் கொஞ்சம் கூட சிரமப்படாமல் ராட்சச மன்னனான ராவணனை கட்டி இழுத்து கொண்டு வருவேன். நான் தேவலோகத்துக்கு போயாவது சீதாதேவியை கண்டுபிடிச்சிடுவேன். அப்படி கண்டுபிடிக்க முடியலை, அங்கேயும் என்னால் பார்க்க முடியலன்னா ராவணன் இருக்கான் பாருங்க, அவனை கட்டி இழுத்துக்கிட்டு வருவேன். எப்படியும் இந்த காரியத்தை முடித்து கொண்டு தான் நான் சீதாதேவியோட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, தேவைப்பட்டுச்சு ராவணனோட சேர்த்து அந்த இலங்கையே நான் பெயர்த்து கொண்டுட்டு வந்துடுவேங்க அப்படின்னு அங்கே கூடியிருந்த வானரங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு கவலை இல்லாமல் வேகமாக மேலே எழும்பினார். அப்போது அவர் தன்னை கருடனாகவே நினைத்து கொண்டார். அவர் வேகமாக புறப்பட்ட போது மலை மேல் இருந்த மரங்கள் கிளைகளோடு கூட நாலாபுறத்திலும் கூடவே கிளம்பின. அங்கே இருக்கிற மேகங்கள் கிட்ட கிழிச்சிக்கிட்டு போகிறாரு. போகும்போது அந்த மலையில் இருந்த மரங்களுக்கும் என்ன ஆகுது, கூடவே சேர்ந்து அந்த காற்றுல வேரோடு பிடுங்கிக்கிட்டு கூடவே பறக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு வேகமாக பறக்க ஆரம்பிக்கிறாரு. மதங்கொண்ட நாரைகளுடனும் கொக்குகளுடனும் மலர்ந்த புஷ்பங்களுடனும் விளங்கிய அந்த மரங்களை தன் தொடையின் வேகத்தால் இழுத்து கொண்டு நிர்மலமான ஆகாயத்தில் சென்றார் அனுமான். வெகு தூரம் செல்வதற்கு புறப்பட்டவரை அவருடைய உறவினர்கள் வழியனுப்பி வைப்பதைப் போல அனுமானுடைய தொடைகளின் வேகத்தால் பெயர்க்கப்பட்ட மரங்கள் சிறிது நேரம் அவரை பின்தொடர்ந்து சென்றன. படை வீரர்கள் அரசனை பின்தொடர்ந்து செல்வதைப் போல அவரது தொடை வேகத்தால் முறிக்கப்பட்ட சால மரங்களும் மற்ற மரங்களும் அனுமனை பின்தொடர்ந்து சென்றன. நன்றாக புஷ்பித்த கிளைகளை கொண்ட மரங்களால் சூழப்பட்ட அனுமான் ஒரு பர்வதம் போல் வியக்கத்தக்க தோற்றமுடையவராய் விளங்கினார். ஒரு மலையை மாதிரி விளங்குறார். ஏன்னா இவர் மட்டும் பறக்கிறார். இவர் பறக்கிற வேகத்தில் அங்கே இருக்கிற மரம் எல்லாம் சேர்ந்து பறக்குதா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவமாக காட்சி கொடுக்குறாரு. முன்னர் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட சூறாவளி மாதிரி போயிட்டுருக்கார். முன்னர் ஒரு காலத்தில் மகேந்திரனுக்கு பயந்த மலைகள் கடலில் மூழ்கியது போல செழுமையாக வளர்ந்து இருந்த மரங்கள் அனைத்தும் உப்புக்கடலில் வீழ்ந்து மூழ்கின. மேகம் போல் விளங்கிய வானரர் பல வகையான தளிர் மொட்டு மலர்களால் சூழப்பட்டவராய் மின்மினி பூச்சிகளால் சூழப்பட்ட பர்வதம் போல் விளங்கினார். அவருடைய வேகத்தால் உண்டான சக்தி அடங்கி மரங்கள் புஷ்பத்தை உதிர்த்து கொண்டு சமுத்திரத்தில் விழுவதை பார்க்கும்போது நண்பரை அனுப்பிவிட்டு செல்லும் நண்பர்கள் போல திகழ்ந்தார்கள். நண்பரை எப்படி நம்ம வெளியே அனுப்பி வைப்போம், கொஞ்சம் தூரம் அவங்க கூடயே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவோம்ல, அந்த மாதிரி இந்த மரங்கள் அனைத்தும் கொஞ்சம் தூரம் அவர்கிட்டயே கூட சேர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் கடலில் விழுதுறது எப்படி இருக்குன்னா நண்பர்கள் கொஞ்சம் கூட சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்ததாம். அனுமான் புறப்பட்ட வேக காற்றினால் உதிர்க்கப்பட்ட பல நிறங்கொண்டவைகளையும் பல வகைப்பட்டவையுமான மலர்கள் கனம் இல்லாததால் கடலில் வீழ்ந்தன. நானா வர்ணமுள்ள மலர் கூட்டங்களால் சூழப்பட்ட வானரர் மின்னர் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மேலே புறப்பட்டு கொண்டிருக்கும் மேகம் போல் விளங்கினார். அவரது வேகத்தால் உதிர்ந்த மலர்களால் உதயமாகி கொண்டிருக்கும் அழகிய தாரகைகளோடு கூடிய ஆகாயம் போல் சமுத்திரம் காணப்பட்டது. அந்த கடலே எப்படி இருக்குது,
அப்படியே ஆகாயம் மாதிரி இருக்குது. அந்த பூக்களால் நிரம்பி இருக்கு. ஆகாயத்தில் விரிக்கப்பட்ட அவருடைய இரு கைகளும் மலை முகட்டிலிருந்து கிளம்பிய 5 தலைகளை கொண்ட 2 நாகங்கள் போல் தோன்றின. அந்த பெருவானவர் அவ்வளவு பெரியவர், அலைகளை கொண்ட பெருங்கடலை குடிப்பவர் போலாகவும் ஆகாயத்தை பருக விரும்புபவர் போலவும் காணப்பட்டார். வாயு மார்க்கத்தில் செல்லும் அவருடைய மின்னல் போன்ற இரு கண்களும் மலையிலுள்ள அக்னி போல் பிரகாசித்தன. அனுமானுடைய மஞ்சள் நிறமான வட்டமான பெரிய இரு விழிகளும் உதயமாகும் சந்திர சூரியர்களைப் போல ஒளி வீசின. அவருடைய சிவந்த மூக்கினால் சிவப்பான முகம் ஒரு சூரிய மண்டலம் போல் விளங்கிற்று. வாயுகுமாரன் தாண்டி கொண்டிருக்கும் போது உயர்த்தப்பட்ட அவருடைய வாள் ஆகாயத்தில் உயர்த்தப்பட்ட இந்திரனுடைய கொடி போல் விளங்கியது. மகா புத்திசாலியும் மகானும் வெண்மையான கடைவாய் பற்களை உடையவருமான வாயு மைந்தர் சுருண்ட வாளினால் ஒளிவட்டம் சூழ்ந்த சூரியன் போல் ஜொலித்தார். வாளின் அடிப்பகுதி செம்மையாக இருந்ததால் பெரிய மலை தாதுக்களால் பிளக்கப்பட்டது போலிருந்தது. அந்த வானர சிங்கம் தாண்டும் போது அக்கிளில் மோதி புறப்பட்ட காற்றின் சப்தம் மேக கர்ஜனை போல் இருந்தது. ஆகாயத்தில் வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி செல்லும் உல்கா என்னும் எரிகொல்லி போல் அந்த வானரர் காணப்பட்டார். ஆகாயத்தில் செல்லும் சூரியனை போன்றவரும் நெடிய உருவம் படைத்தவருமான வானரர் கடலை தாண்டுவதற்காக கட்டிக்கொண்ட சத்தத்தால் மதம் பிடித்த யானை போல் விளங்கினார். மேலே தன்னுடைய உடலாலும் கீழே கடல் நீரில் காணப்பட்ட தனது நிழலாலும் அந்த வானரர் காற்றால் செலுத்தப்படும் ஓடம் போல் அப்போது தோன்றினார். அவர் கடலில் எங்கெங்கு சென்றாரோ அந்த இடங்கள் எல்லாம் அவருடைய தொடை வேகத்தால் கடல் கலக்கப்பட்டது போல் காணப்பட்டது. மலைகள் போன்ற சமுத்திர அலை வரிசைகளை தன் மார்பினால் இடித்து தள்ளிக்கொண்டு அதிவேகத்தில் மாவீரனாய் தாவிக்கொண்டிருந்தார். பலமான மேகக்காற்றும் வானரரின் வேகத்தால் உண்டான காற்றும் பயங்கரமாக ஓசை எழுப்பும் பெருங்கடலை மிகவும் நடுங்க செய்தன. உப்புக்கடலிலிருந்து பெரிய பெரிய அலை கூட்டங்களை இழுத்து கொண்டு சென்ற வானர சிங்கம் அவைகளை ஆகாயத்திலும் பூமியிலும் வாரி இறைப்பது போல பாய்ந்தார். மிகுந்த வேகத்துடனும் சென்ற அவர் பெருங்கடலில் மேரு மந்திர மலைகளுக்கு ஒப்பான அலைகளை கணக்கிடுபவர் போல் வரிசையாக கடந்து சென்றார். அவருடைய வேகத்தினால் இழுக்கப்பட்ட கடல் நீர் மேகத்தோடு சேர்ந்து ஆகாயத்தில் பரவி நின்ற சரத்கால மேகம் போல் தோன்றியது. அப்போது மனிதர்களின் உடம்பிலிருந்து ஆடைகள் களையப்பட்ட பின் அங்கங்கள் தெரிவதைப் போல கடலில் வாழும் திமிங்கிலங்களும் முதலை, மீன், ஆமை முதலிய நீர்வாழ் பிராணிகள் வெளியே காணப்பட்டன. ஆகாயத்தில் நீந்தி கொண்டிருக்கும் அனுமனை பார்த்து கடல்வாழ் பாம்புகள் கருடன் என்று எண்ணின. 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் படைத்த வானர சிம்மத்தின் நிழல் தண்ணீரில் மிக ஆழமாக தென்பட்டது. உப்புக்கடலில் பரவியதான வாயுகுமாரனை தொடர்ந்து செல்லும் அவருடைய நிழல் வெண்மையான மேகம் கூட்டம் போல் பிரகாசித்தது. பேரொளியும் பேருடலும் கொண்ட அனுமான் பிடிப்பு ஏதும் இல்லாத ஆகாய வழியில் இயற்கை படைத்த பர்வதம் போல் விளங்கினார். பலம் பொருந்திய இந்த வானர வீரர் வேகமாக எந்த வழியில் சென்றாரோ அந்த வழியில் சமுத்திர பகுதி 2 ஓரங்களிலும் உயர்ந்து நடுவில் தாழ்ந்திருக்கும் மிகப்பெரிய கொப்பரை போல் காணப்பட்டது. பறவை கூட்டங்கள் சஞ்சரிக்கும் ஆகாய வீதியில் கருடனை போல் சென்ற அனுமான் வாயுவை போல் மேகக்கூட்டங்களையும் இழுத்து சென்றார். அவர் மேகக்கூட்டங்களுக்குள் திரும்ப திரும்ப புகுந்து வெளிப்பட்டது மேகங்களால் சந்திரன் மறைக்கப்படுவதும் வெளிப்படுவதும் போல இருந்தது. ஸ்ரீ அனுமனால் இழுக்கப்பட்ட மேகங்கள் வெண்மை, சிவப்பு, மஞ்சள், நீலம் முதலிய நிறங்கள் உடையவையாக பிரகாசித்தன. தேவ கந்தர்வ தானவர்கள் வேகமாக சமுத்திரத்தை தாண்டி செல்லும் வானரரை பார்த்து அவர் மேல் மலர் மாரியை பொழிந்தார்கள். ஸ்ரீராமனுடைய காரியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தாண்டி கொண்டிருக்கும் உத்தம இந்த வானரரை சூரியன் சுடவில்லை. வாயு பகவான் அப்போது குளிர்ச்சியாக தழுவி கொடுத்தார்.
வானவீதியாக செல்லும் அவரை முனிவர்கள் வாழ்த்தினார்கள். தேவகந்தர்கள் மகா பலசாலியான அவரை புகழ்ந்தார்கள். களைப்பில்லாமல் செல்லும் சிறந்த வானரை பார்த்து வானத்தில் சஞ்சரிக்கும் நாக, யக்ஷ, ராட்சச தேவர்கள் தோத்தரித்து மகிழ்வித்தார்கள். வானர சிங்கமான அந்த அனுமான் தாண்டி கொண்டிருக்கும் போது இஸ்வாகு குலத்தை கௌரவிக்க விருப்பம் கொண்ட அந்த சமுத்திர ராஜன் அது பற்றி சிந்திக்கலானான். வானரேந்திரரான இந்த ஸ்ரீ அனுமானுக்கு நான் உதவி செய்யாவிட்டால் பேசும் சக்தி படைத்தவர்கள் எல்லோரும் என்னை பழித்து பேசுவார்கள். நான் இஸ்வாகு குல தலைவரான சகரன் என்பவரால் உண்டாக்கப்பட்டேன். இவரோ இஸ்வாகு குலத்தை சேர்ந்த ஸ்ரீராமனுக்கு உதவியாளர். எனவே இவரை கஷ்டப்பட விடக்கூடாது. இவருக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். அனுமான் இளைப்பாறுவதற்கு ஏற்றதான ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும். என்னிடத்தில் களைப்பை போக்கிக் கொண்டு மீதியுள்ள தூரத்தை சிரமமில்லாமல் தாண்டி விடுவார். இவ்வாறு நல்ல முடிவுக்கு வந்த கடல் அரசன் ஒரு முடிவு செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு? தண்ணீருக்குள் மறைஞ்சி இருக்கிற ரொம்ப சிறந்த சிகரங்களெல்லாம் கொண்ட மைனாகம் என்ற மலையை பார்த்து சொல்கிறாரு, பர்வத சேஷ்டரான நீ பாதாளத்தில் வசிக்கும் அசுர கூட்டங்களை மேலே வராதபடி ஒரு கோட்டை மாதிரி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்க. கடலுக்குள்ளே இருக்கிற நீ பலம் மிகுந்தவர்களும் மறுபடியும் வெளியே வரக்கூடியவர்களுமான அசுரர்களின் நிகரில்லாத பாதாளத்தின் வாசலை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்க. மலையோட முதல்வனே, நீ எழுந்துரு. உனக்கு மேலேயும் கீழேயும் பக்கவாட்டிலையும் வளர்கிற சக்தி இருக்குது. உன்னை நான் இப்போ தூண்டுறேன். நான் உனக்கு சொல்கிறேன். நீ தயவு செய்து மேலே எலும்பு. வீரியம் படைத்தவரும் பயங்கர செயல்களை செய்பவரும் வானர சிங்கமுமான ஸ்ரீ அனுமான் ஸ்ரீராமருக்காக ஆகாயத்தில் பறந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இஸ்வாகு குலத்தினருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன்னா இவருக்கு உதவி செய்தே தான் வேணும். இஸ்வாகு குல மன்னர்கள் எல்லாம் என்னால் கௌரவிக்கத்தக்கவர்கள், உன்னால் மிகவும் உயர்வாக மதிக்கத்தக்கவர்கள். ராமருக்கு நம்ம எப்படியாவது உதவி செஞ்சாகணும். அதனால் ராமருக்கு உதவி செய்கிற இந்த ஸ்ரீ அனுமானுக்கு நம்ம உதவி செய்யணும். நீ வளர்ந்து மேலே எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறாரு அந்த மலையை பார்த்து. நமது நன்மைக்காக உதவி செய். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தவறவிடக்கூடாது. செய்ய வேண்டிய காரியம் செய்யப்படாமல் போனால் சான்றோர்களுக்கு கோபம் உண்டாகும். கடலுக்கு அடியில் அந்த தண்ணிக்குள்ளேருந்து மேலே எந்திரிச்சு வா. நீ எந்திரிச்சு வந்தேன்னா அவர் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார். அவர் நம்ம கௌரவிக்கப்பட வேண்டியவர், நம்முடைய விருந்தாளி. அவர் நமக்கு வந்து உபசரிச்சே ஆகணும். அவரை நம்ம வந்து உபசரிச்சே ஆகணும். தயவு செய்து மேலே வா அப்படின்னு கட்டளையிடுறாரு, வேண்டி கேட்டுக்கிறாரு. கடல் அரசனுடைய சொற்களை கேட்டு பெரிய மரங்கொடிகளோடு கூடியதுமான சிகரங்களை உடையதுமான மைனாகம் விரைவாக தண்ணீரிலிருந்து மேலே எழுந்தது. தங்கமயமான பர்வதத்தின் முகடுகளால் நீல வண்ண வானமே, அந்த ஆகாயமே அந்த பிரதிபலிப்பால் தங்க ஒளியாக ஜொலிக்குது. இது வரைக்கும் அந்த கடலுக்கு மேலே அந்த ஆகாயத்தில் பறந்து வந்த ஸ்ரீ அனுமானுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. இப்போ மேலே எழும்பி தன் எதிரில் நின்ற அந்த மலையை பார்த்து ஏதோ ஒரு இடையூறு, ஒரு இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு என்றார் ஆஞ்சநேயர். மிகவும் வேகத்தோடு சென்று கொண்டிருந்த அனுமான் மிக நன்றாக மேலே எழும்பி அதனை காற்று மேகத்தை தள்ளுவதைப் போல மார்பினால் மோதினார். காற்று மேகத்தை தள்ளுவது மாதிரி தன்னோட மார்பால் மோதுறாரு. அந்த வானரால் மோதப்பட்ட சிறந்த மலையானது அனுமானின் வேகத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து பெரிதும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தது. அப்படிப்பட்ட ஒரு மலையே அனுமனோட மோதலால் ஆச்சரியம் அடையுது. மறுபடியும் மேலே எழும்பிய மலை ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த வீரரை பார்த்து திருப்தி அடைந்து மனித உருவத்தை ஏற்று தன் சிகரத்தில் நின்றபடி மகிழ்ச்சியோடு அந்த மலை வந்து சொல்லுது, மனித உருவமுற்று, ஆஞ்சநேயரே, அனுமாரே, யாராலையும் செய்ய முடியாத செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எனவே என்னுடைய சிகரங்கள் இறங்கி இஷ்டப்படி இளைப்பாரி கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துங்க. யாராலையும் செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னோட மலையில் இந்த சிகரங்களில் இறங்கி கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு அந்த மலையே வந்து சொல்லுது. நீங்கள் தேவர்களில் சிறந்தவரும் மகாத்மாவுமான வாயு தேவனின் புதல்வர். வேகத்தில் அவரை போன்றவர். தர்மம் அறிந்தவரே, நீங்கள் கௌரவிக்கப்பட்டால் அந்த கௌரவத்தை வாயு தேவன் அடைகிறார். ஆகவே நீங்கள் உபசாரத்திற்கு உரியவர். அத்துடன் நான் சொல்லப்போகும் மற்றொரு காரணத்தையும் கேளுங்கள் ஐயனே. முன்னர் கிருதயுகத்தில்
மலைகள் எல்லாம் இயற்கைகளுடன் இருந்தன. அதனால் அவைகள் கருடன் போலவும் வாயு போலவும் எல்லா திசைகளிலும் பறந்து சென்றன. அவ்வாறு அவைகள் பறக்கும்போது முனிவர்களும் தேவர் கூட்டங்களும் மற்றமுள்ள உயிர் பிராணிகளும் அவைகள் விழுந்துவிடுமோ என்ற சந்தேகத்தில் பயமடைந்தார்கள். அதனால் 100 வேள்விகள் செய்தவனும் 1000 கண்கள் உடையவனுமான இந்திரன் கோபம் கொண்டு ஆங்காங்கே பர்வதங்களின் சிறகுகளை வஜ்ராயுதத்தில் 1000கணக்கில் வெட்டி போட்டான். அந்த தேவராஜன் கோபத்துடன் வஜ்ராயத்தை தூக்கி கொண்டு என்னிடம் வந்தான். உடனே நான் மகாத்மாவான வாயு தேவனால் இந்த உப்பு கடலுக்குள் தள்ளப்பட்டேன். இந்த உப்பு தண்ணீரில் தள்ளப்பட்ட நான் எல்லா இயற்கைகளையும் மறைத்து கொண்டவனாய் உங்களுடைய தந்தையால் பாதுகாக்கப்பட்டேன். ஆதலால் நான் உங்களை உபசரிக்கிறேன். ஏனென்றால் வாயு என்னால் போற்றத்தக்கவர். உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட சிறந்த உறவு இருக்கிறது. நீங்கள் மனப்பூர்வமாக எனக்கும் கடல் அரசனுக்கும் திருப்தியை தர வேண்டும். அதாவது என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அந்த மலை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குது ஸ்ரீ அனுமான் கிட்ட. வானர பெருந்தகையே, இளைப்பாரி கொள்ளுங்கள், உபசாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பை பெரிதாக நினையுங்கள். உங்களை பார்த்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். உங்களை பார்த்தால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன் என்று சொல்லப்பட்ட அனுமான் அந்த உத்தமமான மலையிடம் சொல்கிறாரு. அனுமான் சொல்கிறாரு. இப்படிலாம் அந்த மலை சொன்னதுக்கப்புறம் அந்த மலையை பார்த்து ஸ்ரீ அனுமான் சொல்கிறாரு, நான் திருப்தி அடைந்து விட்டேன். விருந்து உபசாரம் நன்றாக செய்யப்பட்டது. உங்களிடம் தங்க மறுத்ததாலும் மார்பினால் இடித்ததாலும் என்னிடம் கோபம் கொள்ளாதீங்க. நான் இங்கே தங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் மார்பால் இடிச்சிட்டேன். அதனால் என்ன தப்பாக நினைக்காதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. நான் எடுத்திருக்க இந்த காரியத்தை முடிப்பதற்காக காலம் என்னை விரட்டி கொண்டிருக்கிறது. பகற்பொழுதும் போயிட்டுருக்கு, பகல் போய்கிட்டுருக்கு. நான் சீக்கிரமாக போய் ஆகணும். நான் எல்லாருக்கிட்டையும் வீர உரை நிகழ்த்திட்டு வந்திருக்கேன், சூழ் உரைத்திருக்கேன். ஆகையால் இடையில் இங்கே தாமதிப்பது என்னால் முடியாது. என்னால் ஓய்வெடுக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலையை கைகளால் கட்டி தழுவிய பின் புன்னகை புரிந்தவாறே ஆகாயத்தை நோக்கி போனார் அனுமான். அந்த வாயுகுமாரர் மலை கடல் ஆகிய இருவராலும் பெருமையுடன் பார்க்கப்பட்டார். உரிய ஆசீர்வாதங்களாலும் போற்றப்பட்டார். மலை மாக்கடல் ஆகிய இரண்டையும் விட்டுவிட்டு மேலே வெகு உயரத்திற்கு தாவி நிர்மலமான ஆகாயத்தில் தந்தையின் வான வெளியில் சென்றார். வாயுகுமாரர் இன்னும் மேலே சென்று அந்த மைனாக மலையை பார்த்து கொண்டு நிர்மலமான வானவெளியில் பிடிப்பு ஏதும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தார். அப்படி செல்வதை பார்த்து அங்கிருந்த எல்லா தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் அவரை போற்றி புகழ்ந்தாங்க. தங்கமயமானதும் நல்ல சிகரங்களை உடையதுமான அந்த மலையின் அனுமனை உபசரித்தல் என்ற செய்கையால் ஆகாயத்திலிருந்த தேவர்களும் 1000 கண்ணுடைய இந்திரனும் சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது இந்திரன் தழுதழுத்த குரலில் நற்சிகரங்களை கொண்ட பர்வத மலையை பார்த்து சொல்கிறாரு, பொற் சிகரத்தை உடையவனே, மலைகளின் முதல்வனே, உன்னிடம் நான் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன். உனக்கு நான் அபயம் அளிக்கிறேன். நல்லவனே, நீ சௌக்கியமாக இருப்ப. அச்சப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் சிறிதும் அச்சம் கொள்ளாமல் 100 யோஜனை கடந்து செல்பவரும் பராக்கிரமம் உடையவருமான ஸ்ரீ அனுமனுக்கு நீ மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறாய். தசரத குமாரர் ஸ்ரீராமனுடைய தூதனாக இந்த வானரர் செல்கிறார். அவருக்கு நீ மரியாதை செய்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறேன். தேவர்களில் தலைவனும் 100 யாகங்கள் செய்தவனுமான இந்திரன் மகிழ்ந்ததினால் அந்த மலை மிகவும் சந்தோஷம் அடைந்து அவரால் வரம் கொடுக்கப்பட்ட அந்த மலையும் அப்போது முதல் மேலேயே நிலைத்து நிற்பதாயிற்று. சிறிது தூரத்தில் அனுமனும் அந்த கடற் பிரதேசத்தை கடந்து சென்றார். ஓய்வில்லாமல் ஸ்ரீ அனுமன் கடந்து போய்கிட்டு இருக்காரு. ஸ்ரீராமனுக்கு உதவி செய்வதற்காக சற்றும் ஓய்வில்லாமல் யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அவர் என்னென்ன தடைகளை சந்தித்தார், அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டார், எப்படி தன்னோட புத்தி சாதுரியத்தாலையும் தன்னோட உடல் வலிமையாலையும் இறை நம்பிக்கையாலையும் எப்படி எல்லாத்தையும் தாண்டி தன்னோட இலக்கை அடைந்தார், மேலும் என்ன நடந்தது, இந்த கடலை அவர் தாண்டினாரா இல்லையா, அதில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார், எப்படி கையாண்டார், எப்படி வெற்றி கொண்டாருங்கிறத நாளைக்கு பதிவில் நம்ம தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.